புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. மாதத்தினுடைய இறுதி நாளில் நின்று கொண்டிருக்கும் நாம் நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நமக்கு எல்லா விதமான நம்பிக்கையை தருகிறது. நம் ஒவ்வொருவரையும் அன்பில் இணைக்கின்றது, அரவணைப்பை தருகிறது, ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்து அவரின் சாட்சியாக நம்மை வாழச் செய்கிறது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட அந்த இறை அன்பில் இணைந்திருக்கிற பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். எவ்வளவோ நன்மைகளை இந்த மாதம் முழுவதும் நற்கருணை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த தேவ நற்கருணையினுடைய இறை பிரசன்னத்தில் நாம் இணைந்து வருகிற போது நாம் நிச்சயமாய் ஒரு சாட்சியாய் கூடி வருகிறோம் என்பதில் ஐயமில்லை. அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. எப்பேற்பட்ட நன்மைகளை நாம் அனுபவித்திருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஆராதனையின் தருணமாய் இந்த தருணம் இருக்கட்டும், இந்த நாள் இருக்கட்டும். சகோதரனே, சகோதரியே, அன்பு இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் என்னோடு இருந்ததற்காக, இந்த மாதம் முழுவதும் நீர் என்னோடு இருந்ததற்காக உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். தந்தையே, எனக்கு என் குடும்பத்திற்கும் நீர் தந்த உணவிற்காக, உடைக்காக, வீட்டிற்காக, வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. இன்று என் வாழ்வில் வந்த துன்பங்கள், இம்மாதம் முழுவதும் நான் அனுபவித்த வேதனைகள், ஆபத்துகள், நோய் நொடிகள் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நீர் பாதுகாத்து வந்ததை நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. நல்ல மனிதர்கள், நல்ல வார்த்தைகள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், இவற்றின் வழியாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எம்மை ஆசீர்வதித்திருக்கிறீர், வழிநடத்தி வந்திருக்கிறீர், அனுபவங்களை தந்திருக்கிறீர். தேவத்தாய் அன்னை மரியாளினுடைய பிள்ளையாக அவருடைய அரவணைப்பில் இந்த மாதம் எங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தந்திருக்கிறது. இந்த தேவத்தாய் எங்களுக்காக உம்மிடத்தில் பரிந்து பேசி பல நன்மைகளை பெற்று தந்திருக்கிறார். தூய ஆவியானவருடைய உடனிருப்பு எல்லா சூழ்நிலைகளிலும் வழிநடத்தி வந்திருக்கிறது. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் என் பெற்றோர்கள், என் பிள்ளைகள், என் நண்பர்கள், என் உறவினர்கள் எல்லோரையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. நீர் எமக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. இம்மாதம் முழுவதும் வழி நடத்தி பாதுகாத்ததை போன்று புதிய மாதத்தில்
நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கும் என்னை ஆசிர்வதித்து புதிய பாதைகளை எனக்காக திறந்து உம் வழிகளில் நான் நடக்கக்கூடிய திருவுளத்தை எமக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 54 முதல் 56 வரை உள்ள இறை வார்த்தைகள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இந்த ஆராதனையினுடைய இறை சிந்தனைக்காக ஒரு அற்புதமான புனிதருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லி நற்கருணையின் மீது நாம் எப்படி ஈடுபாடோடு இருக்க வேண்டும், நற்கருணை பக்தி எப்படி நம் வாழ்வை ஆசீர்வாதமாய் அழைத்துச் செல்லுகிறது என்பதை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். புனித பாஸ்கல் பெய்லன் என்பவர் யார்? இந்த புனிதர். இந்த புனிதரை பற்றிய 3 மிக மிக முக்கியமான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதின் வழியாய் இந்த நற்கருணை ஆராதனை எப்படி நமக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் எல்லா வேளைகளில் ஆசீர்வாதத்தை தருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த பாஸ்கல் என்கிற புனிதர் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனாக ஏழ்மையான எளிய குடும்பத்தில் பிறக்கிறார். 1540வது ஆண்டு ஸ்பெயினில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தில் அவர் பிறக்கின்றார். ஆடு மேய்க்கும் போதே அவருக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருந்ததை அவருடைய வாழ்க்கை வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக அவர் வெகு தொலைவில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஆலயத்தின் மணி ஒலிக்கிறது என்றால் அந்த இடத்திலேயே அவர் முழந்தால் படியிடுவாராம். அந்த நற்கருணையின் தருணம் வருகிறது என்றால் அங்கே இருந்து கொண்டே வணங்கி நற்கருணை ஆண்டவரை ஆராதனை செய்வாராம். ஒரு முறை அப்படிதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. திருப்பலியினுடைய நற்கருணை தருணம் வருகின்ற அந்த மணி ஒலிக்கப்பட்ட உடனே தன் கையில் இருந்த கோலினால் எல்லா ஆடுகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்து ஆலயத்தின் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு அப்படியே முழந்தால் படியிட்டு தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவரை வணங்கினாராம். ஆச்சரியம் என்னவென்றால் அவரோடு சேர்ந்து அவருடைய ஆட்டு மந்தைகளும் நற்கருணை ஆண்டவரை வழிபட்டதாம். பிரியமானவர்களே, இப்படி ஒரு சிறு பருவத்திலிருந்தே புனிதத்தன்மையோடு நற்கருணை பக்தியோடு வாழ்ந்தவர்தான் புனித பாஸ்கல் பெய்லன் என்பவர். அவர் துறவியாக வாழ்ந்தபோது அவருடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான ஈடுபாட்டை நற்கருணையின் மீது கொண்டு வந்தது. பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்து ஒரு துறவியானார். வேலையில்லாத நேரங்களில் எல்லாம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக பல மணி நேரம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டிருந்த மனிதராக அவர் இருக்கிறார். அவருக்கு நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாகவே உயிருள்ள பிரசன்னமாக இருக்கிறார் என்பது அசைக்க முடியாத விசுவாசமாக நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. எனவேதான் இவருடைய துறவற வாழ்க்கை மிக மிக
அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாகவும் அமைந்திருக்கிறது. இன்னொரு வியப்பு என்னவென்றால், அவர் இறந்தபோது 1592 அவர் இறந்து போகிறார். அவருடைய உடலானது கல்லறைக்கு எடுத்துச் சென்று அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட போது ஆராதனை நடைபெற்றதாம். நற்கருணை ஆராதனையின் போது அவருடைய கண்கள் அந்த கல்லறையிலிருந்தே தானாகவே திறந்து நற்கருணை ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்ததாக அங்கிருந்த மக்கள் பலர் சாட்சியாக இவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்த இந்த புனிதரை நினைவு கூறுகிற இந்த நாளில் நாமும் கூட தாழ்ச்சியான உள்ளத்தோடு நற்கருணை ஆண்டவருடைய பக்தி முயற்சியை நம் வாழ்வில் வளர்த்து கொள்வோம். அதன் வழியாய் நற்கருணை ஆண்டவர் எனக்கு ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையையும் தருகிறார். எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில், துன்பமான வேளையில், நோய் நொடியில் நான் இருந்தாலும் கூட நற்கருணை ஆண்டவரே எனக்கு பலம் தருகிறார், சக்தி ஊட்டுகிறார், வல்லமை தருகிறார் என்கிற உணர்வோடு திருப்பாடல் 100 நாம் வாசிப்போமாக. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாடி நமது ஆண்டவரை, நற்கருணையில் இருக்கிற நம் கடவுளை முழுமையாய் ஆராதனை செய்வோம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பை சொல்லித் தந்த தெய்வம், மன்னிப்பின் மகத்துவமாக இருக்கின்ற நம் ஆண்டவர், நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரி, அந்த இயேசுவின் மீது உனக்கு நம்பிக்கை உண்டா? அந்த இயேசுவின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தில் இருக்கிறாயா? உன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே.
அவராலேயே உன் சூழலை மாற்ற முடியும். அவராலேயே உன் நம்பிக்கை இழந்த நிலையை மாற்ற முடியும். அவர் ஒருவராலேயே நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வும் மீட்பும் உண்டு என்பதனால் அன்பினை சொல்லித் தந்த, இரக்கத்தை நம் மீது பொழிந்த, நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற இதயத்தை வாழ்த்தி பாடி நாம் ஆராதனை செய்து ஜெபிப்போம். அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தன்னை நம்பி வருகிறவர் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கு பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாதவர், அதனால் தான் நம் ஆண்டவரை வாக்கு மாறாத இறைவன் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வாக்கு மாறாத இறைவன் உனக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறார். நீ நம்பிக்கை இழக்காது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். அந்த நம்பிக்கையிலிருந்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, சகோதரனே, சகோதரியே, நீ தளர்ந்து விடாதே. அவரிடத்தில் பாராபட்சம் இல்லை. வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் என்று சொல்லி அவர் யாரையும் ஒதுக்கி வைப்பதில்லை. ஆண்டவரிடத்தில் எல்லோரையும் நேசிக்கின்ற, அன்பு செய்து அரவணைக்கின்ற இதயம் உண்டு. அந்த இதயத்திற்கு அடைக்கலமாக நீயும் நானும் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க. அப்பொழுதுதான் அந்த விண்ணக வாயில் நமக்காக திறக்கும். அந்த மோட்ச வாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை வைத்து சொல்லிப்போம். சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சம் இல்லாத நேர்மை உள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர் இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சம் இல்லாத நேர்மை உள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. அவதாரம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கைகளை உயர்த்தி எல்லாரும் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. தொடர்ந்து பாடி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே.
போதுமான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி நற்கருணை ஆண்டவர் முன்பாக நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். மாதத்தின் இறுதி நாளில் நின்று கொண்டிருக்கிற நாம், இயேசு தெய்வமே, உம் முன்னிலையில் என் கரங்களை உயர்த்தியிருக்கிறேன், என் குடும்பத்தை உயர்த்தியிருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோரையும் ஆண்டவரே உம் முன்னிலையில் உயர்த்தியிருக்கிறேன். அப்பா, இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல வழிநடத்தி வந்தீரே. ஆபத்து தீங்கிலிருந்து பாதுகாத்தீரே. நோய் நொடிகள் எதுவும் அணுகாமல் புடை சூழ்ந்து வந்து உம்முடைய வானதூதர்கள் எங்களை பாதுகாத்தார்களே. நன்றி தெய்வமே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உமது அரவணைப்பில் வைத்து எங்களை பாதுகாத்தருளும் அப்பா. மனிதர்களாகிய நாங்கள் பலவீனமானவர்கள், தவறுகள் செய்யக்கூடியவர்கள், பாவத்தில் விழக்கூடியவர்கள். ஆம் ஆண்டவரே, பாவத்தில் விழுந்தாலும் உம் கரம் எங்களை பற்றி உம்மோடு அரவணைத்துக் கொள்ளுகிறது. மீண்டும் உம்மை நோக்கி வருவதற்கான அழைப்பை தருகிறது. மனம் மாறுவதற்கும் மனம் திருந்துவதற்கும் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. கோதுமையையும் கலைகளையும் ஒன்றாக வளர விடுங்கள். ஆம் ஆண்டவரே, என்னை வளர விட்டிருக்கிறீரே அப்பா. நான் தவறுகள் செய்த போதும், உம்மை விட்டு விலகி சென்ற போதும் கூட நான் உம்மோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது உம் சித்தமாயிருக்கிறது, உமது திருவுளமாயிருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஆர்வமுடன் நாடி தேடுவதைப் போல ஆண்டவரே, என் நெஞ்சம் அனுதினமும் உம்மை நாடி தேடுகிற இதயமாக இருக்க அருள் புரியும் அப்பா, அருள் புரியும் ஆண்டவரே. என் அன்பு தெய்வமே, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்கிற அனுபவத்தை கொண்டிருந்த பவுலடியாரை போல நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உமது அனுபவத்தை கொண்டவர்களாக வாழச் செய்தருளும் தெய்வமே. எவ்வளவோ மன கஷ்டங்கள், மனபாரங்கள் உண்டு, மன சோர்வுகள் உண்டு, வாழ்வில் தோல்விகள் உண்டு, உடைந்து போகிற தருணங்கள் உண்டு. ஆனாலும் எங்களது நம்பிக்கையாய் நீர் இருக்கின்றீர் தெய்வமே. எங்கள் நல்ல ஆயனாக நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆட்பா. எங்களை அரவணைக்கிற தெய்வம், ஒருபோதும் நீர் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அரவணைக்கிற தெய்வமாயிருக்கிறீரே. கைவிடாத இறைவனாக இருக்கிறீரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறேன். நீ கொடுத்திருக்கிற எல்லா அனுபவத்திற்கும் நன்றி தெரிவிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை இந்த மாதம் எங்களுக்கு ஒரு இக்கட்டான தோல்வியை தந்திருக்கிற, நஷ்டத்தில் விழ வைத்திருக்கிற, நோய் நொடிகளில் பாதிப்படைய செய்திருக்கிற மாதமாக இருந்திருந்தாலும் கூட அதை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, ஒப்புக் கொடுக்கிறேன் தெய்வமே. இந்த புதிய மாதத்தில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க என்னை ஒரு சாட்சியாய் மாற்றும் அப்பா, என்னை ஒரு சாட்சியாய் மாற்றும் ஆண்டவரே. புது உத்வேகத்தோடு, புது நம்பிக்கையோடு, புது ஆர்வத்தோடு புது வாழ்வை நோக்கி நான் பயணிக்கக்கூடிய என் பாதைகளை விசாலமாக்கி எனக்கான புதிய பாதையை தந்தருளும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறேன். மேலுமாய் என் குடும்பம், என் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், என் தொழில், வியாபாரம், முயற்சி, பயணம், என் படிப்பு எல்லாவற்றையும் உன் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்தவர்களாய் வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும்,
செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை பெற ஜெபிப்போமாக. மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள்.